தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரையில திருவாக்கியங்கள். இங்கே நாம் பார்க்கின்றோம் 2 உவமை தெய்வம் சொல்வதை பார்க்கணும். ஒன்று புதையல், 2வது நல்முத்து முத்து உவமை. இங்கு அந்த புதையல் புதையல் கிடைப்பதற்காக அவன் நிலத்தை விட்டுக்கொண்டு எல்லாத்தையும் விட்டுக்கொண்டு அந்த நிலத்தை சொந்தமாக்குகின்றான். நல்முத்தை கண்டவுடனே அவன் எல்லாத்தையும் விட்டுக்கொண்டு அந்த முத்தை அவன் சொந்தமாக்கிக் கொள்கின்றான். அப்படி பார்க்குற சமயத்தில் அவனுடைய வாழ்க்கையில் எது அவன் உன்னதமாக அவன் கண்டானோ அந்த உன்னதமானதை அவன் அடைவதற்காக மற்ற எல்லாத்தையும் அவன் இழந்து விடுகின்றான். என்பவர்களே, பவுல் பார்த்தார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும். பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் உன்னதமாக உயர்ந்தது அவர் யாரை பார்த்தார்? இயேசு கிறிஸ்துவை. அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் சொந்தமாக்கி கொள்வதற்காக எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் விடுகின்றார். அதே மாதிரி மத்தேயு நற்செய்தி நாம் வாசிக்கிறோம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் வாக்கியங்களில் அங்கு அந்த செல்வந்தன் ஒருவன், அந்த செல்வந்தனான இளைஞன் என்ன செய்கின்றான்? இயேசுவை பின்பற்ற வருகின்றான். அப்போ இயேசு சொல்கிற வார்த்தை, நீ அனைத்தையும் நீ கொடுத்து விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பிறகு என்னை நீ பின் செல் என்று. ஆனால் அவனுக்கு பின் செல்ல வேண்டிய ஆசை உண்டு, இயேசுவை அங்கீகரிக்க வேண்டிய ஆசை உண்டு. ஆனால் அவன் கொடுப்பதில்லை. அவனுடைய வாழ்க்கையில் உன்னதமானது எது? இயேசுவை அவன் பார்க்கவில்லை. மாறாக உலக செல்வங்கள், பேரும் புகழும், பணம் தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த காரணத்தினால் அவன் இயேசுவை சொந்தமாக்க முடியவில்லை. அன்பார்களே, உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையில் உன்னதமானது எது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நான் உன்னதமாக நான் கண்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அவரை நான் சொந்தமாக்குவதற்காக எல்லாவற்றையும் நான் இழந்து விடுவேன் என்று சொல்கின்ற பொழுது முக்கியத்துவம் கொடுக்காமல் நிலைக்கு நான் போய்விடுவேன். இயேசுக்கு மட்டும் ஒன்றாம் ஸ்தானம் கொடுப்பேன். அப்போ இயேசுவை ஒன்றாம் ஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்கிற அர்த்தம் இதா, என் ஜெப வாழ்க்கையில் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். சட்டங்களை, இறைவன் தருகிற கட்டளைகள், திருச்சபைக்கு நான் கீழ்ப்பணிந்து நடப்பேன். குடும்ப அங்கத்தினருக்கு நான் கீழ்ப்பணிந்து நடப்பேன். நல்ல ஒரு வாழ்க்கை, மனித நேயத்தோடு மனித மாண்போடு நான் வாழ்வேன். பிறரன்பை மையப்படுத்தி நான் வாழ்வேன். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வண்ணமாக என் வாழ்க்கையானது கடந்து வரும். மாறாக இயேசுவை நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இயேசுக்கு அங்கு முதன்மை நிலை அங்கு வரவில்லை என்றால், இதோ நான் பேரும் புகழும் அதிகாரம் தேடி நான் போய்கொண்டிருப்பேன். பணத்தை தேடி போவேன். ஆலயத்துக்கு வருவது நேரத்துக்காக மட்டும்தான் வருவனை ஒழிய, கடமையை தீர்த்துக் கொள்வது தான் வருவனை ஒழிய, அன்பின் வெளிப்பாடாக ஒரு நாளும் நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன். அன்பின் வெளிப்பாடாக ஒரு நாளும் நான் ஜெபமாலை ஜெபிக்க மாட்டேன். அன்பின் வெளிப்பாடாக ஒரு நாளும் நான் பாவ சங்கத்தினம் செய்ய மாட்டேன். மக்களை நான் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் யார் அங்கு இருக்கின்றார்? முதன்மையான இடத்தை பெற்றிருப்பவர் யார்? இயேசு கிறிஸ்துவா அல்லது உலகமா? அதுக்கேற்றபடிதான் நம்முடைய சிந்தனையும் பேச்சும் செயல்பாடும் இருக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இதோ என்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் முதலிடமாக நான் தேர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுக்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் நான் விட்டு விடுகின்றேன். இது ஆண்டவரே, எவ்வாறு அந்த முத்தை சொந்தமாக்குவதற்காக எல்லாத்தையும் விட்டானோ, எவ்வாறு அந்த புதையலை சொந்தமாக்குவதற்காக அவன் அந்த நிலத்தை சொந்தமாக்கினானோ, அதே மாதிரி எல்லாத்தையும் நிலத்தை சொந்தமாக்கினானோ, அதே போல் உன்னை நான் சொந்தமாக்க என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகின்றேன். ஆண்டவரே, எனக்கு நீ வேண்டும். உன்னை மட்டுமே நான் சொந்தமாக்கிக் கொள்கின்றேன். வாரும் இயேசுவே, என்னை சொந்தமாக்கும். அம்மா மாதாவே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.